வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்கான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். இது நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க நம்ம மேஷ் பண்ணுறதை விட கிரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நான் 2 உருளைக்கிழங்கையும் ஃபுல்லாக கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் துருவி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம கோட்டிங் எதுவுமே பண்ண போகிறதில்ல, இதை டைரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது 2ம் சேர்க்கும் போது தான் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு போர்டில் வச்சு நான் இதை குட்டி குட்டியாக நான் ஷேப்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் எந்த ஷேப்ஸ் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நீட்டமாக இதை உருட்டிட்டு இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவலான ஷேப்ஸ் கிடைக்கும். எல்லா ஷேப்புமே ஈவனாக இருக்கும். இதை ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சும்மா அந்த ஷேப்ஸ் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி இருக்கும் ஈவனாக. இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் குக் ஆனால் தான் உள்ளேயும் நல்லா வேகும். அப்போ சாப்பிடும் போது உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும், ஹெவியாக இருக்காது. டக்குன்னு இது ரெடி ஆயிடுச்சுன்னா வெறும் அவுட்டர் லேயர் மட்டும்தான் குக் ஆகிருக்கும். அதனால் இதை கொஞ்ச நேரமாவது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட பொட்டேட்டோ பைட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.